ஹாய் எவ்ரிபடி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 3.12 இருக்கக்கூடிய 8th சம் பார்க்குறோம். கொஷின் பாருங்கள். தர் இஸ் எ ஸ்கொயர் ஃபீல்டு, ஒரு ஃபீல்டு கொடுத்துருக்காங்க, ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹூ சைடு இஸ் 10 மீட்டர். ஸோ ஸ்கொயருங்கும் போது ஒரே ஒரு மெஷர்மெண்ட் தான், 10 மீட்டர். ஆல் 4 சைட்ஸ் ஆர் ஈக்குவல், ஸோ 10 மீட்டர். எ ஸ்கொயர் ஃப்ளவர் பெட், அது உள்ள ஒரு ஸ்கொயர் ஃப்ளவர் பெட் ஒன்று மேக் பண்ணுறாங்க. எ ஸ்கொயர் ஃப்ளவர் பெட் இஸ் ப்ரிப்பேர்டு இன் இட்ஸ் சென்டர். ஓகே, அதோடைய சென்டரில் லிவிங் எ கிராவல் பாத் ஆல் ரவுண்ட் த ஃப்ளவர் பெட். ஸோ நடுஸில் ஒரு ஃப்ளவர் பெட் மாதிரி ரெடி பண்ணி அதை சுற்றி ஒரு கிராவல் பாத்து, சுற்றி நடந்து போகிற மாதிரி ஒரு கிராவல் பாத்துமே ரெடி பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ ஆல் அரவுண்ட் த ஃப்ளவர் பெட். The total cost of laying the flower bed and graveling the path at rupees 3 and at rupees 4 per square meter respectively. அதாவது அந்த ஃப்ளவர் பெட் ரெடி பண்ணுறதுக்கு per ஸ்கொயர் மீட்டருக்கு 3 rupeesனும், சுற்றி போடுற கிராவல் பாத்துக்கு வந்து எவ்வளோ பே பண்ணணுமா, பர் ஸ்கொயர் மீட்டருக்கு 4 rupeesனு பே பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படி பண்ணும்போது எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்டிவ்லி இஸ் rupees 364 செலவாயிருக்குது. சரியா? ஸோ 364 செலவாயிருக்குது. ஸோ ஃபைண்ட் த வித் ஆஃப் த கிராவல் பாத். ஸோ இந்த மெஷர்மெண்ட்டை வச்சு நீங்கள் வந்து இந்த கிராவல் பாத்தோட வித் எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொஷின் புரிஞ்சுதா? ஒரு ஸ்கொயர் கிரவுண்ட் இருக்குது, அதில் 10 மீட்டர் சைட்ஸ். ஓகே, சென்டரில் வந்து ஒரு ஃப்ளவர் பெட் ரெடி பண்ணுறாங்க, அதை சுற்றி ஒரு கிராவல் பாத்தும் ரெடி பண்ணுறாங்க. அந்த ஃப்ளவர் பெட்டுக்கு ரெடி பண்ணுறதுக்கு ஸ்கொயர் மீட்டருக்கு 3 rupeesனும், சுற்றி கிராவல் பாத்துக்கு ஸ்கொயர் மீட்டருக்கு 4 rupees செலவு பண்ணுறாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு டோட்டல் செலவு வந்து 364 rupees ஆகுதுன்னு சொல்லி கொடுத்துட்டு, இந்த டேட்டாவை வச்சு எனக்கு வந்து கிராவல் பாத்தோட வித் எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். சொல்யூஷன் பண்ணலாம். சொல்யூஷன் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் கிரவுண்ட் அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிடணும். இப்போ நான் அந்த படத்தை வரைகிறத வச்சு தான் நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் எழுத முடியும், அதனால தான் நான் எழுதுகிறேன். ஒரு ஸ்கொயர் கிரவுண்ட் இருக்குது, இது வந்து 10 மீட்டர், எல்லா பக்கமுமே 10 மீட்டர் தான். சரியா? இதனுடைய சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்கொயர் ஷேப்லேயே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஃப்ளவர் பெட்டு ஒன்று ரெடி பண்ணுறாங்க. இது வந்து ஃப்ளவர் பெட்டு. இந்த சுற்றி இருக்கிறது இல்லையா, இதுதான் பாத், கிராவல் பாத். சுற்றி இப்படி போயிருக்கலாம். ஓகேவா? ஓகே, அப்போது இது வந்து ஒரு 10 மீட்டர் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு இதனுடைய வித்து தெரியாது இல்லையா? இப்போ தெரியாதனால நம்ம வந்து இந்த கிராவல் பாத்தோட வித்து வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிடுவோம். ஓகேவா? ஸோ வித் ஆஃப் கிராவல் பாத் வந்து நம்ம வந்து என்ன எடுத்துக்க போகிறோம், எக்ஸ்ன்னு சொல்லி நம்மளாவே எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ டோட்டலாக இருக்கிறது 10 மீட்டர்லேருந்து இங்கே ஒரு எக்ஸ் மீட்டர், இங்கே ஒரு எக்ஸ் மீட்டர் போயிட்டு மீதி தான் பெட் இருக்குது, ஃப்ளவர் பெட்டு. ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து நம்ம எப்படி இதில் வந்து நம்ம வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஏரியா கண்டுபிடிக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த ஏரியா ஆஃப் ஃப்ளவர் பெட் எப்படி எழுதலாம் உங்களுக்கு புரிகிறதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் தனியாகவே சொல்கிறேன். ஏரியா ஆஃப் ஃப்ளவர் பெட், ஃப்ளவர் பெட் வந்து ஒரு ஸ்கொயர். ஓகேவா? ஸ்கொயர் ஷேப். ஸோ ஏரியா ஃபார்முலா இஸ் ஏ ஸ்கொயர். அந்த ஏ, அந்த சைட்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, டோட்டலாக இருக்க 10லேருந்து இங்கே ஒரு எக்ஸை மைனஸ் பண்ணணும், இங்கே ஒரு எக்ஸ் இருக்கும், அதையும் மைனஸ் பண்ணணும். ஓகேவா? அப்போனா 2 எக்ஸை மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு சைடு என்ன வருது பாரு, 10 மைனஸ் 2x மீட்டர். அப்போ ஏரியா கண்டுபிடிக்கும் போது ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறதுனால 10 மைனஸ் 2x த ஹோல் ஸ்கொயர். இதுதான் என்னது, ஏரியா ஆஃப் ஃப்ளவர் பெட். ஓகேவா? இப்போ வந்து டோட்டல் செலவு கொடுத்துட்டதுனால இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்காகிற செலவையும் ஆட் பண்ணால் டோட்டல் செலவுக்கு ஈக்குவேட் பண்ண முடியும். அப்போது ஃபஸ்ட்டு ஃப்ளவர் பெட்டுக்கு எவ்வளோ செலவாகுதுன்னா அந்த ஏரியா இன்ட்டு ருப்பீஸ் தான். ஏரியா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா? ஸோ 10 மைனஸ் 2x த ஹோல் ஸ்கொயர், ஏரியா இன்ட்டு ருப்பீஸ் எவ்வளவு, 3 rupees. ஸோ இந்த ஏரியா இன்ட்டு ருப்பீஸ் போட்டாச்சு. இது கூட எதை ஆட் பண்ணணும், இந்த சுற்றி இருக்க கிராவல் பாத்துக்குரிய ஏரியா கண்டுபிடிச்சி அதையும் அதனுடைய அமௌண்ட்டால் மல்டிப்ளை பண்ணால் தான் நம்ம 364ங்கிற டோட்டல் அமௌண்ட்டை வந்து ஈக்குவேட் பண்ண முடியும். ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம், இதனோட ஏரியா கண்டுபிடிக்க, இந்த கிராவல் பாத்துக்குரிய ஏரியா எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நம்மளுக்கு டோட்டல் கிரவுண்ட் ஏரியா தெரியும் 10 மீட்டருங்க, 10 ஸ்கொயர்டு. அதிலிருந்து இந்த ஃப்ளவர் பெட்டோட ஏரியாவை என்ன செய்யணும், மைனஸ் பண்ணுனா நம்மளுக்கு கிராவல் பாத்தோட ஏரியா கிடச்சிரும். ஸோ அது எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். ஏரியா ஆஃப் கிரவுண்ட் மைனஸ் ஏரியா ஆஃப் ஃப்ளவர் பெட்.
இன்ட்டு 4. இதுதான் எதுக்கு ஈக்குவல்? 364ங்கிற அந்த டோட்டல் அமௌண்ட்டுக்கு ஈக்குவல். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் எழுதலாம். 10 minus 2x the whole squared into 3 plus area of total ground எவ்வளவு? 10 squared minus area of flower bed எவ்வளவு? 10 minus 2x the whole squared into 4. இது ரெண்டையும் 4ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். is equal to 364. ஸோ இப்போ ஒவ்வொன்றையாக நம்ம வந்து a minus b the whole squared ஃபார்முலா படி விரிச்சு எழுதிக்கலாம். ஸோ a squared minus 2 into a into b plus b squared 4x squared into 3. ஓகேவா? இதை a minus b the whole squared ஃபார்முலா படி எழுதிட்டு 3ன்னு எழுதியிருக்கோம். அடுத்து இப்போ இங்கே வரலாம். 10 ஸ்கொயர்டுங்கும் போது இங்கே 100 மைனஸ் ஆஃப், இப்போ இது a minus b the whole squaredனா இதே தான் வரும். ஸோ அதை அப்படியே எழுதிக்கிற போகிறேன். 100 minus 2 into 10 into 2x plus 4x squared into 4 is equal to 364. ஓகேவா? ஓகே, இனி நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இது எவ்வளோ சிம்பிளாக எழுதணுமோ அவ்வளோ சிம்பிளாக நான் எழுதிக்க போகிறேன். பாருங்கள். 100 minus 2 into 10 into 2x இருக்குது இல்லையா, அதை 2 2s are 4, 4 into 10 40x plus 4x squared into 3 plus அதே தான் 100 மைனஸ் இதே தான் வரும். ஸோ மைனஸை கொண்டு உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது -100 ப்ளஸ் 40x மைனஸ் 4x ஸ்கொயர்ட் இன்ட்டு 4 சீக்வல் தான் என்னது 364. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 100 இந்த 100 கேன்சல் ஆயிரும். நம்ம இந்த 3 கொண்டு இதை மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 300 மைனஸ் 120x ப்ளஸ் 12x ஸ்கொயர்ட். ஸோ ப்ளஸ் 4ஆல் இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது 160x மைனஸ் 16x ஸ்கொயர்ட் மைனஸ் 364. அதையும் நம்ம இங்கே கொண்டு வந்து 0க்கு ஈக்குவல் பண்ணிடுறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டெல்லாம் வர பார்க்கும்போது எக்ஸ் ஸ்கொயர்டுங்கும்போது மைனஸ் 16x ஸ்கொயர்ட் ப்ளஸ் 12. அப்போ 12 போயிடுச்சுன்னா மைனஸ் 4x ஸ்கொயர்டு. ஓகேவா? மைனஸ் 4x ஸ்கொயர்டு. அதே மாதிரி எக்ஸ் எதெல்லாம் வருதுன்னு பார்த்தோன்னா 160xலேருந்து 120 போயிடுச்சுன்னா 140x. ஸோ ப்ளஸ் தான் 40x. ஓகேவா? அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது கான்ஸ்டன்ட் வேல்யூஸ். 300லேருந்து 364 போயிடுச்சுன்னா மைனஸ் 64 ஈக்குவல் டு 0. இப்போ நம்மளுக்கு இந்த மைனஸும் வேண்டாம், எல்லாமே 4ஆல் டிவைட் ஆகும். ஸோ டிவைடட் பை -4ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு ஆயிரும். மைனஸ் 1 4 is 4x, திருப்பி மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகி 1 4 is 4 16 ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். ஸோ இப்போ ஒரு குவாட்ரட்டிக் இக்குவேஷன் ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம்? ஃபேக்டரைஸ் பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணால் 16 வேணும், ஆட் பண்ணால் -8 வேணும். ஸோ ஈஸி. 8 2s are 16. இங்கே ரெண்டுமே மைனஸாக இருந்தால் தான் ஆட் பண்ணி -10 வரும். ஸோ x minus 8 into x minus 2 is equal to 0. So x minus 8 is equal to 0, x minus 2 is equal to 0. So x is equal to 8 meter, இங்கே x is equal to 2 meter. ஸோ நம்மளுக்கு ரெண்டு ஆன்சர் கிடச்சிருக்கு. இப்போ இது ரெண்டு ஆன்சருமே கரெக்டாக அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு இந்த எக்ஸுங்கிறது என்னது? அந்த கிராவல் பாத்தோட வித்து. ஸோ நம்மளுக்கு டோட்டலாக அந்த கிரவுண்டே 10 மீட்டர் தான். இன்கேஸ் அந்த வித்து 8 மீட்டராக இருந்தால் இங்கே ஒரு 8 மீட்டர், இங்கே ஒரு 8 மீட்டர், 16 மீட்டர் ஆயிடுது பார்த்தே. அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கா? ஸோ திஸ் இஸ் இம்பாசிபிள். ஓகேவா? பட் இது இருக்க வாய்ப்பு இருக்குது பாருங்கள். 2 மீட்டர். ஸோ இங்கே ஒரு 2 மீட்டர், இங்கே ஒரு 2 மீட்டர் போயிடுச்சுன்னா 4 மீட்டர் போயிடும். மீதி இருக்கிற 6 மீட்டரில் தான் என்ன இருக்கும்? அந்த ஃப்ளவர் பெட் மேக் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ த வித் ஆஃப் கிராவல் இஸ் கிராவல் பாத் எவ்வளவு தான்? 2 மீட்டர் அப்படின்னு எழுதிடலாம். 8 மீட்டருங்கிறது இங்கே ஆன்சர் கிடையாது. அதுவும் ஆன்சர்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து அந்த கிரவுண்டோடைய மெஷர்மெண்ட்டை விட பெருசாக போயிடும். அப்படி ஒரு கிராவல் பார்த்து அவங்களால மேக் பண்ண முடியாது. சரியா? ஸோ எப்படி பண்ணியிருக்கோன்னு புரியுதா? ஸோ இந்த இடத்த எழுத தெரியணும். இந்த போர்ஷன் நீங்கள் எழுத தெரிஞ்சிட்டிங்கன்னா ஓகேவா? கரெக்டாக இதை எழுதிட்டிங்கன்னா இதை சிம்பிளிஃபை பண்ணும்போதும் கேர்ஃபுல்லாக பண்ணிங்கன்னா ஆன்சரை கொண்டு வந்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோன்னா டோட்டல் செலவு அப்படிங்கும்போது
இந்த பெட்டுக்கு எவ்வளோ செலவாகுது, இந்த பாத்துக்கு எவ்வளோ செலவாகுதுங்கிறத ஆட் பண்ணி டோட்டல் செலவோட ஈக்குவேட் பண்ண போகிறோம். அப்போ ஏரியா ஆஃப் பெட்டுனா 10 - 2x the whole squared into 3 rupees. அதே மாதிரி இந்த ஏரியா ஆஃப் ட்ராவல் பார்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு டோட்டல் ஏரியா மைனஸ் ஃப்ளவர் பெட்டோட ஏரியா. ஸோ டோட்டல் ஏரியா 10 ஸ்கொயர் மைனஸ் ஃப்ளவர் பெட்டோட ஏரியா 10 - 2x the whole squared இன்ட்டு 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம் அமௌண்ட்டு செலவுக்கு. ரெண்டு ஆட் பண்ணி = 364 போடுறோம். இந்த கான்செப்ட் தான் உங்களுக்கு புரியணும். அதுக்கப்புறம் இதை வந்து a - b the whole squared, இதே a - b the whole squared 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணி அது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மெட்டுக்கு கொண்டு வந்துட்டிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த சம். ஓகே, தேங்க்யூ.